இந்த தலைவர் மன்னிப்பு கேட்ட மாதிரியும் இல்ல, அந்த கட்சிக்காரங்க விட்டபாடும் இல்ல. இப்போ சபையை வேற கூட்டுறாங்க. என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு இப்படி கட்சி ஆபீஸுக்கு எதிர்ப்போக்கு டீ கடையில சலசலக்க. ஓசிடிக்கு ஆசைப்படும் தலைவர்கள் மத்தியில சுடு தண்ணியா இருந்தாலும் முகத்தை மூடித்தான் குடிப்பேன்னு சொல்லும் பத்திரமாத்து தங்கம் நம்ம இடிதாங்கி வந்துட்டாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம இடிதாங்கிக்கு அரசியல் அறிவு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா அதையும் தாண்டி அறிவியல் உலகத்தையும் கலக்கிறார் போல. ஆளாளுக்கு சொந்தமாக ஆண்ட்ராய்டு போன் வைத்துக் கொள்ளும் போது இடிதாங்கி ஒரு சிம் கார்டு கூட இல்லாமல் சட்டசபை முதல் ராஜ்யசபை வரை ராங்கால் பேசி இருக்கிறான் என்றால் இடிதாங்கியின் விஞ்ஞான அறிவை வியக்க வேண்டுமே தவிர வில்லங்கமாய் பார்க்க கூடாது. அடேங்கப்பா, கில்லாடிதான் இடிதாங்கி. சரி, அந்த தலைவருக்கு முன்ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க எப்படி? முன்ஜாமீன் மட்டும் அல்ல, முன் யோசனைகளிலும் இடிதாங்கி அளவுக்கு இன்ஸ்டன்டாய் முடிவெடுத்தவர்கள் என்று தமிழ்நாட்டில் எவரும் இல்லை. அலர்ட் ஆறுமுகம் போல பங்குச்சந்தை, தங்கம் விலை, வெங்காயம் விலைன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம்? சீனாவின் சரிவை கண்டதும் சிட்டாக பறந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்த சீன பெருஞ்சுவரை சாய்வு கொடுக்க செய்த செயல்கள் எல்லாம் கல்வெட்டில் எழுதி வைக்க வேண்டியவை. உள்ளூர் பிரச்சனைக்கு தான் யோசனை சொல்ல ஆள் இல்ல. நாட்டுல உருப்படியா ஏதாவது செஞ்சு வளர்ச்சிக்கு ஐடியா கொடுக்கலாம்ல. இடிதாங்கி வேலை வெட்டி இல்லாதவன் என்றாலும் வேட்டியில் அழுக்குப்படாமல் காரியத்தை முடிப்பதில் வல்லவன். நல்லது நடந்தா சரிதான். சட்டமன்ற கூட்டம் நடக்குது, உங்க கருத்தை சொல்வீங்களா? நாடாளுமன்ற மாதிரி எஸ்கேப் ஆயிருவீங்களா? இடிதாங்கி வந்தால்தான் போராட்ட களமாக இருக்கும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்திலே குடைபிடித்து பஞ்சாயத்து செய்ய முடியும் என்று சொம்பை தூக்கி கொண்டு அழைத்தார். ஆனால் குடிக்கு எதிரான போராட்டத்தை முடித்துவிட்டு போவதற்குள் மழையும் நின்று விட்டது, மழைக்கால கூட்டமும் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டார். காலாகாலத்துல போனாதானே காரியம் நடக்கும். உங்க சேவையை பாராட்டி ஏதோ விருது கொடுக்க போறாங்கன்னு கேள்வி. குடிமகனின் குடியுரிமைக்காக மெனக்கெட்டு அனுதினமும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறோம், என்ன பயன்? 69வது சுதந்திர தின மேடையில் ஒரு ஆரஞ்சு மிட்டாயாவது கிடைத்ததா? அடுத்த வருஷம் தங்கத்துல கொடுப்பாங்க. மானிய கோரிக்கை கூட்டத்துல சலசலப்பு கேட்கும், உண்மைதான். டெல்லியில மாநிலங்களவை சிறப்பு கூட்டம்னு சொன்னாங்களே. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு நிபந்தனைகள் விதித்தால் மட்டும் போதாது. சரக்கு தரமாக கிடைக்க வேண்டும் என்று சதா சர்வகாலமும் தம் கட்டும் இடிதாங்கி போன்ற தத்துவவாதிக்கு நிபந்தனைகள் இல்லாமல் விருதுகள் வழங்கி கௌரவிக்க வேண்டாமா? பிடிச்ச பிடியில இருக்கணும், அடுத்த விஷயத்துக்கு போக கூடாது. சரி, ஊரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு வைக்க கூடாதா? கொள்கைக்காக மட்டுமே குனிபவனை அணி அணியாக திரண்டு பணிய வைக்க நினைத்தால் அடங்கி விடுவானா இடிதாங்கி? அல்லது மடங்கித்தான் விடுவான்? மடங்குவதற்கு இடிதாங்கி ஒன்றும் மட்டமான ஃபிகர் இல்லை, அவன் ஒரு மாநிலத்தின் ஃபிகர். அப்போ அரசியல் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்க என்னதான் வழி? ஒரே சலவையில் உன்னத வெண்மை தரும் சோப்பு இன்னும் அரசியலுக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே கண்டுபிடித்தாலும் கன நேரத்தில் கரைத்துவிட்டு கம்பி நீட்டி விடுவார். இதுக்கு முடிவே கிடையாதா? 2 கட்சி பிரச்சனை இப்போ 2-3 கட்சி பிரச்சனையா மாறி போச்சே, அத பத்தி என்ன சொல்றீங்க? சாட்சிக்காரனுக்கு ஸ்காட்ச் வாங்கி கொடுத்தால் சர்வரோக நிவாரணி போல சகல சங்கடங்களையும் நிவர்த்தி செய்து விடலாம் என்று சிறுபான்ற்று படையின் சிதிலமடைந்த சில பல பக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இலங்கையில நடக்குது. எல்லாத்துக்கும் ஐடியா வச்சிருக்கிற இடிதாங்கி மிகப்பெரிய ஐடியா புலியாத்தான் இருப்பார் போல. தலைக்கு வரும் வெள்ளை முடியை கூட தலைப்பாகை வைத்து மறைத்து விடும் இந்த சமயோசித புத்தியினால் தான் இடிதாங்கியை சாகாமல் வாழும் சாணக்கியன் என்று சங்ககாலம் முதல் இந்த காலம் வரை சத்தம் போட்டு கூவுகிறார். ஆமாமா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஊரெல்லாம் புகமூட்டமா இருக்குதே, இது என்ன புது போராட்டமா இருக்குது? புகைச்சல் அதிகமானால் ஆவிகள் உருவாகும். பொறாமை கூட ஒரு வகையான புகைச்சல் தான் என்று எதிர்கட்சிகளின் காதுகளை பார்த்து தெரிந்து கொண்டவன் இடிதாங்கி. ஓ, அதான் கரவேட்டிகள் எல்லாம் பிஸியா இருக்காங்களோ, எல்லாரையும் விரட்டி விரட்டி தாக்குறாங்க. இந்த இடிதாங்கியை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்பாவி என்று கூறுகிறீர்களே, அப்படி என்றால் 4 ஆப்பமும் ஒரு பாயாவும் வாங்கி தர வேண்டியதுதானே என்று கெஞ்சினால் இந்த அப்பாவியை வெளு வெளு என்று வெளுத்து கட்டி
கூடி இறக்கிவிட்டு செல்லுகிறார். கேட்டால் கொடும்பாவியை கொளுத்த வேண்டும், அப்பாவியை வெளுக்க வேண்டும் என்று வியாக்கியானம் செய்துவிட்டு இந்த அப்பாவியை மேலும் அடிக்கிறார். அப்ப சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்தான். ஆமா, போன இடத்துல வந்த இடத்துல ஏதாச்சும் கிடைச்சதா இல்ல எஸ்கேப்பா? ஆடி கழிவுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அடிப்பதில் கூட கழிவு உண்டு என்று அரசியல் எனக்கு புதிய ஞானத்தை சொல்லி கொடுத்து. அதான வாங்காம வந்துருவாரா இடிதாங்கி? அனுமதி வாங்கியும் வாங்காமலும் திடீர்னு கூட்டம் போடுறீங்களே, ஆட்கள் எங்க இருந்து வர்றாங்க? ஆட்கள் இருக்கும் இடத்தில் இந்த இடிதாங்கி முடுக்கிவிட்டால் புரட்சி வெடிக்கும் என்பதால் தான் ஆட்களே இல்லாத இடங்களில் மேடை போட்டு முழங்குகிறேன். ஆனால் தேனீக்கள் கூட்டம் போல் கூடி கொட்டிவிட்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் இடிதாங்கியை இன்ச்சு பை இன்ச்சாக ரசிக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதான் பார்த்தாலே தெரியுது. அப்புறம் கூட்டம் போட்டு பேசின உடனே மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு தூள் கிளப்பிடுறாங்களா? உண்மைதானா? இந்த இடிதாங்கி கூமுட்டை போல் பேசினால் கூமுட்டையால் மட்டுமே அடியுங்கள், அதுதானே நியாயம். அதை விட்டு நல்ல முட்டையால் அடிப்பது யாருக்கு என்ன லாபம்? முட்டை விற்கும் கடைக்காரர்களை தவிர நீங்கள் என் மீது வீசும் முட்டைகளை வைத்து ஆம்லேட் போட முடியவில்லை, கலக்கியும் போட முடியும். அதுல என்ன லாபம்னு பாக்குற இடிதாங்கி பெரிய ஆளுதான். என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா பாதி புரியுது பாதி புரியல. என்ன செய்யறது? கண்டுபிடிப்பில் சிரமம் இருந்தால் கண்டுபிடிப்பதற்கான அறிவியல் சூத்திரத்தையும் சொல்லித் தருவான் இந்த இடிதாங்கி என்று கூறி உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.